ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நான் வீட்டிலேயே சோப்பு செய்யலான்னு சொல்லிட்டு உடம்புக்கு தேய்க்கிற சோப்பு வந்து தயாரிக்கலான்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். இதை வந்து நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லி யோசித்துலேருந்து இப்போ வந்து ரைஸில் வந்து செய்யலாம். இது வந்து எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே. இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். சரி, நம்ம யூஸ் பண்ண வரை எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். நிறைய ரைஸ் சோப் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்போது செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு எதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம கையில் வந்தது போட வேண்டியது தான். பச்சரிசி வந்து நான் நைட்டே ஊற வச்சேன். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது, இதை ரெண்டையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எடுக்கணும். எப்படி வாரான்னு தெரில. நம்ம அரிசி கழுவின தண்ணி இருக்குல்ல, அதை வந்து இதில் எடுத்து வச்சுருக்கு. இதை வந்து காய வைக்கலாம். காய வச்சு மிக்சி ஜாரில் போடணும். அரிசி வந்து காஞ்சி வச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு எடுக்கலாம். இப்போ மாவு அரைக்கலாம். உருளைக்கிழங்கு அரைச்சி வச்சு அதை வந்து வடிகட்டி எடுக்கலாம். இதில் வந்து பாதி கட் பண்ணி நம்ம வந்து செய்யலாம். இவ்வளோ கட் பண்ணலாம். கட் பண்ணி இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. இதை வந்து உருக்கி எடுக்கலாம். இந்த சோப்பு கூட வந்து பாதாம் ஆயில் கொஞ்சம் விற்றணும். அப்புறம் வந்து ரோஸ் வாட்டர் கொஞ்சம் விற்றுதேன். கத்தாழை வந்து எந்த கத்தாழை இல்லை, அதனால் வந்து இவ்வளோத்தை வச்சுட்டு எனக்கு செய்யலாம். உருளைக்கிழங்கு வந்து சாறு எடுத்து வச்சுருக்கு. இதை மட்டும் கலக்கிட்டு ஒரு சோப் ரெடியாக்கலாம். அது வந்து வெளியில் இல்லை, நாங்கள் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் சொல்கிறேன். இப்போ வெந்நி வச்சாச்சு. இதை வந்து தண்ணியில் வச்சு கொஞ்சம் உருக்கலாம். வந்து எல்லாமே உருகியாச்சு. நம்ம சாக்லேட் உருக்கும்ல, அதை மாதிரி தான் இது உருக்கணும். நம்ம வந்து பொட்டேட்டோ சாறை வந்து இதில் வந்து சேர்க்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் பாதாம் ஆயில் ஆட் பண்ணலாம். பாதாம் ஆயில் கொஞ்சம் நிறைய வீத்துட்டேன். அதுக்கு கொஞ்சம் என்ன செய்ய, கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஊற்றலாம் மணத்துக்கு. இதை நல்லா பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் கிண்டி விடலாம். சரி, ஓகே. சூப்பு மனம் வந்துட்டு நம்ம இப்போ வந்து கலக்கி வச்சு இதை நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு அப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஆயில் தடவிட்டு வீத்த வேண்டியதான். சோப்பு ரெடி ஆயிட்டு வந்து வீத்தலாம். ஃபஸ்ட்டு செய்த எப்படி ஒழுங்காக வரா என்னன்னு தெரியல. நம்மளும் செஞ்சு வச்சு வீத்தலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். இப்போ நம்ம வீத்தலாம். இப்போ வந்து இதை வந்து அப்படியே காய வச்சிடலாம். பாதாம் எண்ணெய் தான் அதிகமாக போச்சு, எங்கே வருதா என்னன்னு தெரில. சரி, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுதே. நமக்கு வந்து சோப்பு ரெடி ஆகிட்டு. ரெடி ஆவேல எனக்கு ஆர்வமாக இருக்கு. அதை பார்க்கணும். ஒரு நாள் ஃபுல்லும் ஆகணும். இப்போ வந்து அது பண்ணி எத்தனை மணிக்கூர் ஆச்சுன்னா 2 மணிக்கூர் தான் ஆச்சு. அதுக்குள்ளேயே எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை எடுத்து வச்சுட்டு இனியொரு சோப்பு தயார் பண்ணணும். எடுத்து இந்த பிளேட்டில் எடுத்து வச்சலாம். பாருங்க, நீங்களே வேண்டாம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. இதை நம்ம காய வைக்கலாம். எதுக்குன்னு சொன்னா இதில் வந்து பாதாம் ஆயில் கொட்டுச்சா நிறைய, அதனால அது கொஞ்சம் காய நேரம் எடுக்கதா இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லுமே இருக்கணும். அது எப்படி இருக்கு எப்படின்னு சொல்லி சோப்பு ரெடி ஆயிட்டு. இது ஒரு நாள் ஃபுல்லும் நம்ம வச்சிடணும். எதுக்கு நான் ஆயில் ஆயிருக்கு பார்த்தோமா. இது எதுக்குன்னு சொன்னா கொஞ்சம் பாதாம் ஆயில் கூட ஆயிட்டு, அதனாலதான் அப்படி இருக்கு. சரி, யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ வந்து அடுத்து வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கணும்.
இது காயுமா காயாதான்னு யோசிக்கிறேன். பாப்போம் 2 நாள் வச்சு. ஆனால் காஞ்சுதான் இருக்கு பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸ்கின் ஒயிட்னிங் சோப் வந்து வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இது 2 நாள் வச்சணும். ஒரு நாள் ஃபுல்லுமே வைக்கணும்னு நினைக்கிறேன். வச்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்லுதேன். இது வந்து சோப்பு வந்து யூஸ் பண்ண வர ரிசல்ட் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுதேன். எதுக்குன்னு சொன்னா ரைஸும் பொட்டேட்டோ இது வந்து செமைய கலர் கொடுக்குது, ஸ்கின்னுக்கு செமைய கலர் கொடுக்குது. இந்த இதுதான் பொருள் தான். அதனால் இந்த 2ம் ரோஸ் வாட்ரு கொஞ்சம் பாதாம் எல்லாம் இந்த 4மே நல்லா கலர் கொடுக்கும். இதை வச்சு பண்ணுறீங்க ரிசல்ட் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லுதேன். 1 மாதம் போட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும் வேறு. ஓகே, நீங்களும் இதை மாதிரி வீட்டிலையே ஒரு கெமிக்கல் இல்லாமல் சோப்பு ரெடி பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.